இன்னைக்கு நம்மளோட சைக்காலஜிக்கல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு வீட்ல ஒரு அக்கா, ஒரு தம்பி வந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே அதாவது 2 பேருமே சின்ன குழந்தைகள் அப்படின்னு வச்சுக்கலாம். நாம இப்போ வந்துட்டு எல்கேஜி, ப்ரீகேஜி, யூகேஜி இந்த மாரிலாம் இந்த கேஜி கிளாஸஸ் எடுக்கிற மாரி அந்த டைம்ல இல்ல. அந்த டைம் வந்துட்டு அ அ அரை கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல அரை கிளாஸ், 1ஆம் கிளாஸ் அந்த மாரி தான் வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாரி. அப்போ இந்த ஒரு 6 வயசு, 7 வயசுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஏஜ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறதுக்கு முந்தின ஏஜ்ல வந்துட்டு அந்த வீட்ல இருக்கக்கூடிய அந்த பொண்ண வந்துட்டு அந்த அரை கிளாஸ்ல வந்துட்டு சேர்க்குறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க தம்பியும் கூடவே வந்துட்டு சேர்க்குறாங்க. நியாயமா பார்த்தா அதுக்கு அடுத்த வருஷம் தானே இவன வந்துட்டு சேர்க்கணும். அப்போ 2 பேருமே ஒரே டைம்ல சேர்க்குறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அந்த அக்கா அவங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறதுக்கான வந்துட்டு டைம் ஆகுது. டைம் ஆகுறப்போ வந்துட்டு அவங்கள அதாவது 1 இயர் தாண்டி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்துட்டு ஜாயின் பண்றாங்க. இந்த அரை கிளாஸ் இருந்த இந்த ஒரு ஸ்பேஸும் அந்த பிரைமரி ஸ்கூல் இருந்த ஸ்பேஸும் வந்துட்டு ஒரு 3 கிலோமீட்டர் ஒரு 2 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியால வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த பொண்ணை வந்துட்டு அந்த அக்காவை வந்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சேர்த்த நாள்ல இருந்து அந்த பையன் வந்துட்டு அடம் பிடிக்கிறான். நான் வந்துட்டு இங்க போக மாட்டேன். நான் அரை கிளாஸுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைடு அவன் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் வேணாம். ஆக்சுவலா அவன் தான் அந்த ஒரு குழந்தை. அந்த குழந்தை வைக்கக்கூடிய ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, நேற்று வரைக்கும் ஒரே ஸ்கூல்ல கிளாஸ் தான் போயிட்டு இருந்தோம். ஒரே ஸ்கூல் தான் போயிட்டு இருந்தோம். திடீர்னு அவளை மட்டும் பிரிச்சு நல்ல ஸ்கூலுக்கு அனுப்பிட்டீங்க. என்ன இங்கேயே வச்சிருக்கீங்க. நானும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறான். தென் அவங்க வளர்க்கும் போது நம்ம வீட்டில் தெரியாத பிள்ளைகள் ஸ்கூல் போகலைன்னு அடம் பிடிச்சாலே அவங்க பேரண்ட்ஸுக்கு ஒரு பதட்டம் வரும். ஐயோ அவன் லைஃப்பை தொலைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன குழந்தைய போட்டு அடின்னு அடிக்கிறாங்க அவங்க பேரண்ட்ஸ். அடித்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டில் இருந்து அந்த அரை கிளாஸ் வரைக்கும் அடிக்கிறாங்க போட்டு. இந்த பையனும் இடமெல்லாம் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து நிறைய பேர் அல்லது ஐயோ காப்பாத்துக்கு கதர்தான் 2 3 இடத்துல ஒளிச்சிருந்து பார்க்கலாம். இருந்தாலும் அவங்க கேட்கல. அவங்க அப்பா வந்துட்டு நல்ல ஒரு கம்பு எடுத்துட்டு அடிச்சு துரத்தி அந்த அரை கிளாஸ்ல கொண்டு போய் சேர்க்குறாங்க. அந்த டே ஃபுல்லா அவன் வந்துட்டு அந்த அங்க இருந்துட்டு அழுதுட்டே கதவை இட்டு அடிக்கிறது. கடைசியில ஆக்சுவலா தெரியாத நம்ம இதெல்லாம் 90s கிட்ஸ் அனுபவப்பட்டிருப்பீங்க. அந்த அரை கிளாஸ்ல வந்துட்டு கட்டி போடுறாங்க. அந்த ஜன்னல்ல வந்துட்டு இந்த பையனை வந்து கயிறு எடுத்து கட்டி போடுறாங்க. தென் நெக்ஸ்ட் டேல இருந்து அவன் வந்துட்டு போகவே இல்லை. அந்த அரை கிளாஸ் போகவே இல்லை. சேம் இது கடைசியில சரி அவங்க வீட்லயும் கண்டுக்கல என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி. பட் அந்த பையன் வந்துட்டு வச்ச ஒரே ஒரு சஜஷன் அப்படிதான். அக்கா போற அதே ஸ்கூலுக்கு நானும் போறேன், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறேன் அப்படிங்கிறது வந்துட்டு அவனோட சஜஷன். ஸோ இந்த ஒரு இடத்துல என்ன திங்க் பண்றீங்க? இந்த ஒரு சிச்சுவேஷன் உங்க லைஃப்ல அமைகிறதா இருந்தா, ஒருவேளை நீங்க தான் அந்த பையனா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோம், இல்லை நீங்க தான் அந்த பேரண்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கோம், இந்த ஒரு சிச்சுவேஷனை எந்த மாதிரி பாக்குறீங்க? அதுக்கு உங்க மைண்ட்ல தோணக்கூடிய கருத்துக்களை வந்துட்டு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. எவ்ரிடே இந்த மாதிரி இந்த 100 டேஸ்ல வந்துட்டு ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்குறோம். இதுக்கு பின்னாடி 1000 அர்த்தங்கள் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை எல்லாத்தோட விஷயங்களை வந்துட்டு ரிவீல் பண்றது ஆஃப்டர் இந்த 100 டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு கொடுக்கணும். இப்போ உங்களோட மைண்ட்ல இருக்கக்கூடிய கருத்துக்கள், நீங்க அந்த பையனா இருந்தா என்ன பண்ணுவீங்க? நீங்க அந்த பேரண்டா இருந்தா என்ன பண்ணுவீங்க? இல்லை இந்த பையன் இந்த பேரண்ட்டை பார்க்கும்போது உங்க மைண்ட்ல என்ன தோணுது அப்படிங்கறத வந்துட்டு கமெண்ட்ஸ்ல வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. எனிவே, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேர்ந்து பயணிப்போம், நிறைய விஷயங்கள் சாதிப்போம். குமரி ஷாப்பி, இது நம்ம கடமக்கா.